1995 ஆசை திரைப்படம் வெளிவரும்போது அஜித் ரொமான்ஸ் ஹீரோ மட்டுமே. அவருக்கென்று பெரிய ரசிகர் மன்றங்கள் கிடையாது. அந்த ஆசை படத்திலேயே அஜித் அறிமுகமாகும் காட்சியில் அவரை ஆணழகன் என்று புகழும் வசனம் வரும். அஜித்தின் அறிமுக காட்சியே அவரை அழகன் என்று பாராட்டுவதுதான். இப்போதுள்ள அஜித்திற்கு இது சாதாரண விஷயம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அஜித் என்ற நடிகருக்கு அது நல்ல ப்ரமோஷன் காட்சியாக பார்க்கப்பட்டது. ஆசை திரைப்படம் இயக்குனர் வசந்த், கதாநாயகி சுவலட்சுமி, கதாநாயகன் அஜித் என 3 பேருக்குமே நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது. படம் வணிக ரீதியாகவும் வெற்றி. ஆனால் அஜித்திற்கு தொடர்ந்து வெற்றி படங்கள் வரவில்லை. தமிழ் சினிமா அரவிந்த் சாமி போன்ற ஹீரோக்களை கொண்டாடும் கலாச்சாரத்திலிருந்து சற்று விலகி இருந்த காலகட்டம் அது. 80களில் கமல்தான் சூப்பர் ஸ்டார் என்ற நிலையை அப்படியே மாற்றி கருப்பு ரஜினிகாந்தே சூப்பர் ஸ்டார் என தமிழ் ரசிகர்கள் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த், முரளி என நம்பிக்கையுடன் கருப்பு நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவில் கோலோச்சினர். அரவிந்த் சாமி போன்ற வெள்ளை ஹீரோக்கள் வந்தாலும் அவர்களை ஆக்ஷன் ஹீரோக்களாக ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை. பிளேபாய் கதாபாத்திரம், மென்மையான காதலன் போன்ற கதாபாத்திரங்களே அவர்களுக்கு தேடி வந்தது. அதுபோல்தான் அஜித்திற்கும் மென்மையான கதாநாயகன், காதலிக்க ஏங்கும் அழகன் போன்ற கதாபாத்திரங்களே தேடி வந்தது.